ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல வரேன்னா, ஜெபம் மற்றும் வேத வாசிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டு சிம்பிளா ரொம்ப கஷ்டமான விஷயமா? ஜெபம் பண்றது சிம்பிளா ரொம்ப கஷ்டமா? நம்ம பார்த்து ஜெபம் பண்ணலாம், தூங்கினா தூங்கலாம். நம்ம பாட்டு பைபிள் எடுத்து வாசிச்சா வாசிக்கலாம், வாசிக்காம விட்டா விட்டுறலாம். இந்த ரெண்டு கஷ்டமா ஈஸியா? நீங்க சொல்லுங்க. 20 குடம் தண்ணி என்ன தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வச்சு நம்ம அம்மாமார்கள் எடுத்துட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் முடக்கா கொண்டு ஜெபம் பண்ணலாம் பார்த்தா கட்டாயம் முடியாது. பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட மணிக்கணக்கா நம்ம பேசிடலாம். அந்த கதை இந்த கதை, அந்த அக்காவோட கண்ணீரை தொடச்சு நம்ம கண்ணீரை அந்த அக்கா தொடச்சு எவ்வளவோ வேலைகளை நம்ம பார்த்துடலாம். போய் காட்டுல என்ன பண்றது, தோட்டத்துல போயிட்டு மண்வெட்டி எடுத்து மாங்கு வெட்டலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஜெபம் வேத வாசிப்பு உட்கார்ந்த இடத்துலயேதான் செய்யறது. கரெக்ட் தானே? அதுக்கு போய் என்ன பண்ண போறோம்? மண்வெட்டி எடுத்து வெட்ட போறோமா, தண்ணி தூக்க போறோமா, இல்ல ரொம்ப கஷ்டமான வெயில் எதுவும் நடக்க போறோமா? எந்த இதுவும் கிடையாதுங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா பிசாசு இந்த ரெண்டுல தான் கை வைப்பான் பாருங்க. தெரியுமா? நீங்க நல்லா உணர்ந்திருக்கீங்களா? இது இருக்கிறதே ரொம்ப ஈஸியான வேலை. அவருடைய கட்டளைகள் எப்படி அல்லவா பாரமானவிகள் அல்லவே தட்டி எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கை வச்சா என்ன ஆயிரும்? நம்மளுடைய அற்புதம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இன்னைக்கு தேசம் அவர்கள் வசமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில பேசிட்டு இருக்காரு. நமக்கு தேவையான விஷயம் நம்மள்ட்ட வரணும்னா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கிற என்ன சொல்றது நெருக்கமான உறவை ஆண்டவர் இன்னைக்கு காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். ஒன்னே ஒண்ணு தெரியுமா? உலகத்துல ஆண்டவருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்களும் நான் மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. உலகத்துல அவருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்களும் நான் மட்டும் இருந்தா போதும் தான் அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பரலோகத்தை விட்டு பூமிக்கே இறங்கி வந்தாரு. நான் முன்னாடி இவ்வளவு அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு சிலுவையில அவருடைய அன்பை நமக்காக காமிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு உந்துகிறார். டெய்லி நான் முன்ன ஒரு காலத்துல நான் பைபிள் வாசித்தேன், முன்ன என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்களா? யோசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கா? நம்முடைய ஆண்டவருடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்தாதான் அவங்க எல்லாம் வருவாங்க. இப்படிதானே? நம்ம 2 பேரும் போய் உட்காருவோம், சிஎம் வருவாருன்னு பார்க்கலாமா? எப்படி இருக்கும்? யோசிப்பார். பிரதமர் வந்துருவாரா? கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் அவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற 2 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்துருவாரா? அல்லேலூயா. ஜெபத்தினுடைய ரகசியமே இவ்வளவுதான்.